அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இது நாள் வரை இது வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தது. இப்ப வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு காலகட்டம். அப்படின்னா என்னது அப்படின்னா, கிரகங்களின் சுய வீடுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிரகங்களின் சுய வீடுகள். சுய வீடுகள்லாம் என்ன சொல்லலாம்னா மேசம், விருச்சிகம், செவ்வாய்க்குடையது. ரிஷபம், துலாம் சுக்கிரனுக்குடையது. மிதுனம், கன்னி புதனுக்குடையது. கடகம் சந்திரனுக்குடையது. சிம்மம் சூரியனுக்குடையது. தனுசு மீனம் குருவுக்குடையது. மகரம் கும்பமும் சனிக்குடையது. இது கிரகங்களின் சுய வீடுகள். சுய வீடுகள் அப்படிங்கிற சுய வீடுகளை வைத்து என்ன விஷயத்தை சொல்ல போறீங்கன்னா, ஒரு கிரகம் சுய வீட்டுக்கு தன்னுடைய சுய வீட்டுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8 மறையக்கூடாது. 12 கூட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டான். அப்ப 6, 8 மறையக்கூடாது. இது ஒரு நல்லதா அப்படின்னா நல்லதல்ல. 6க்கும் இப்போ ஒரு மேசத்துக்குண்டான சுய வீடு செவ்வாய், அதற்கு 6ஆம் இடத்தில் போய் கன்னி வீட்டில் மறையக்கூடாது. அப்ப என்ன நம்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது? கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றும் அப்படின்ட்டான். எவ்வளவு வந்தாலும் காணாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கான். அதே சமயத்தில் 8ஆம் வீடு இருந்து, அதே மேசத்திற்கு 8ஆம் வீடு வந்துருச்சு. விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி இருக்காது. இதை பரிசித்து பாருங்கள். இதை நீங்கள் பரிசித்து பார்க்கணும். இதை பரிசித்து பார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த வீடியோவுடைய சாராம்சத்தை எப்படி மக்களுக்கு சொன்னால் புரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி சொல்லிட்டு வரேன். இப்ப நீங்க ஒருத்தர் மேச லக்கணத்துல பிறந்தாங்க, எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், மேசத்திற்குண்டான செவ்வாய் கன்னியிலும் விருச்சிகத்திலும் இருந்தால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், தக்க சமயத்தில் இந்த கிரகம் உதவாமல் போய்விடும். அது உங்களுக்கு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம், உங்க லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த உறவு என்பது உயிர்காரகம். முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றான்னா அந்த உறவு என்பது ஒரு பொருள்காரகமாக வரலாம். உறவு என்பது என்ன சொன்னா, இப்ப நம்ம மேசத்தை பத்தி தான் பேசுறோம். மேசத்துக்குண்டான செவ்வாய் 6, 8, 12 மறைந்தால் கண்டிப்பாக பாதிப்பு வரும். அது லக்கண ரீதியாக பார்க்கணும். லக்கண ரீதியாக மேசத்துக்குண்டான செவ்வாய் கன்னியில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிக்கும். இதை நீங்கள் பரிசித்து பார்க்கணும். எப்படி பரிசித்து பார்க்கணும்? இப்போ ஒருத்தர் துலா லக்கணம்னு வையுங்களேன். துலா லக்கணத்துக்கு 2 செவ்வாய்ன்னு வைங்க. ஆட்சி தானே, அது ஆட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆட்சி தான். ஆட்சி என்ன சொன்னா வேலை செய்யாது. ஏன்னா அது மேசத்திற்கு 8ஆம் இடமாக வந்துவிட்ட காரணத்தினால் அங்கே அந்த 2ஆம் இடம் சார்ந்த விஷயத்திலும் 7ஆம் இடம், லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சார்ந்த விஷயத்திலும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தக்க சமயத்தில் என்ன சொல்றான்னா அது உதவிக்கு ஆகாது. ஒரு விதத்தில் அது தனக்காரனாக வர்றான், ஒரு விதத்தில் ஏழுக்குடையவனாக வர்றான். அப்ப இந்த 2ஐயும் 7ஐயும் இதுக்கு நீங்க தீர்வு கேட்பீங்க. ஆமா சார், இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு கேட்பீங்க. இப்ப என்னுடைய லக்கணத்துக்கு இதை சொல்றேன். உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த உறவு என்ன அமைப்பாக வருகிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப அது தக்க சமயத்தில் உங்களுக்கு என்ன சொன்னா என்ன செய்யும்னா, பொருளாதாரம்
பிளஸ் வந்து மனைவி என்ன செய்யும்? அப்ப அந்த இதை வந்து நீங்க உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும். ரெண்டையும், ஏழையும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணுங்க. 2 என்பது தனம், 7 என்பது மனைவி. அதை எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா, அது இஷ்டத்துக்கு ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆப்பு தான். அதுல மாற்றமே கிடையாது. என்ன காரணம்னா, அந்த செவ்வாய் ஆட்சியான வீடுக்கு, சுயசேத்திரத்துக்கு உண்டான வீட்டுக்கு 8ல் மறைவது ஆபத்து. அப்படின்னா ஆபத்து. அது 2 ஆதிபத்தியத்துக்கு வந்துடுறாரு. 2 ஆதிபத்தியத்துக்கு வரும். ஒரு கிரகம் வந்து அந்த இந்த லக்கணத்துக்கு 2 ஆதிபத்தியத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்? பொருளாதாரத்திலையும் நீ கவனமா இருக்கணும், தன குடும்பத்திலையும் கவனமா இருக்கணும், 7ஆம் வீடு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். மனைவி அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுல கடைசி வரைக்கும் என்ன சொன்ன விட்டாச்சுன்னா என்ன சொன்ன, நீங்க வந்து என்ன உங்களை தெருவில் ஆப்பிடிச்சு விட்டுருவாங்க. இது ஒரு உதாரண ஜாதகத்திற்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா, கன்னியில் செவ்வாய் இருந்தாலும் விருத்தியத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியம் விஷயத்தில் தக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு உதவாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களை பாதிப்படைய செய்யும். இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப அந்த மாதிரி வந்தால் அந்த நபர் அந்த செவ்வாயால் ஏதோ ஒரு பாதிப்பு அடைந்து கொண்டு இருப்பார். அது உயிர்காரகமாக இருக்கலாம் அல்லது பொருள்காரகமாக இருக்கலாம். அப்ப நாம் கவனத்தில் வந்து என்ன சொல்றான்னா, வைத்து கொண்டோம் என்று சொன்னால், அது எப்பயுமே வந்து என்ன சொல்ற, நம்மளுடைய மேற்பார்வையில் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் பாதிப்பில்லாமல் போகலாம். இருந்தாலும் அதோடைய ஒரு காரகத்தன்மை என்பது எப்பையும் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ உங்களுக்கு சங்கடங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ 6ஆம் இடம் என்பது கடன் நோய். 6ஆம் இடம் என்பது அந்த இப்போ ஒருத்தர் மேச லக்கணம்னே வைங்களேன், மேச லக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப சாதாரணமாக ஒருத்தட்ட நம்பி நம்ம வந்து ஒரு சூழ்நிலைக்காக ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கடன் வாங்கியிருக்கலாம். சரி நீங்க போனாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப வாங்கி வந்து என்ன சொன்ன, ஒரு ரொம்ப நாள் கொஞ்சம் ஆயிப்போச்சு, திடீரென்று வந்து கொடுத்ததோ கொடு, இப்பயே கொடு, அது எனக்கு தெரியாது, வட்டியோட குட்டி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். அப்ப அந்த அந்த 6ஆம் இடத்திற்கும் இது லக்கணத்திற்கு வந்து நீங்க எந்த விதத்துல பார்த்தாலும் அங்க ஒரு துன்பம் இருக்கும் அப்படிங்கிறத. இதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேச லக்கணம், லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. இன்று வரை தன்னுடைய புத்தி என்பது அந்த 8ஆம் இடத்தில் மறைந்த அந்த செவ்வாய் இன்று வரை அதற்கு நிம்மதியவே கொடுக்கவில்லை. நிம்மதியை கொடுக்கல. எவ்வளவு அற்புதமான பொக்கிஷங்களை கொடுத்து எவ்வளவு நன்றாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போராட்டங்களை தானே உருவாக்கிடுது. 8ஆம் இடம் என்பது என்னது? நிம்மதியற்ற தன்மை. 8ஆம் இடம் என்பது நிம்மதியற்ற தன்மை. 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஒரு விதத்தில் வந்து இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். அது எங்கன போனாலும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இன்று வரை இருக்கிறது. சொல்லுவோம் நாங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தெரிகிறது நான் தவறான ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் என்னை நான் திருத்திக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது அதோடைய ஸ்டேட்மெண்ட். காரணம், லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8ல் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 8ல் போய் மறைவது அவருடைய வீட்டுக்கு அவர் மறைஞ்சு விட்டார். அதான் அங்க பிரச்சனை. அதே சமயத்துல நீங்கள் வந்து சுயசேத்திரமாகி இப்ப வந்து ரிஷபம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்குண்டான அந்த சுக்கிரன் தனுசுல போய் வந்து உட்காரக்கூடாது.
ரிஷபத்துக்கு உண்டான சுக்கிரன் வந்து தனுசுல போய் உட்காரக்கூடாது. என்ன காரணம்னா, அந்த சுக்கிரன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு மன உளைச்சலையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பார். சுயசோத்திரம் சுயசோத்திரம் அப்படிங்கும்போது நீங்க நினைக்கலாம் 2 வீடு, அதெல்லாம் கிடையாது. அந்த வீட்டுக்கு அது மறைவு தானே, அந்த வீட்டுக்கு அது மறைவு தானே. 6 8 12 6 8 இதுல இந்த சப்ஜெக்டுக்கு வந்து 6 8 தான். அப்ப அந்த ரிஷப வீட்டுக்கு 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அந்த சுக்கிரனால் ஒரு வேதனை கண்டிப்பாக உண்டு. அதில் உங்களுடைய லக்னத்துக்கு பொறுத்து, என்ன லக்னத்துல போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்னத்தை பொறுத்தவரை வந்து அந்த துன்பத்தை அடைந்து கொண்டிருப்பீர்கள். அதற்கடுத்து மிதுனம். மிதுனத்திற்கு உண்டான மிதுனத்திற்கு வந்து ஆட்சி ரெண்டுமே வந்து என்ன சொன்னா சுயசோத்திரம் என்பது மிதுனத்தில் புதன் ஆட்சி, கண்ணியில வந்து மூலத்திரிகோணம். அப்ப அவர் அந்த புதன் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் 6 8 மறையக்கூடாது. மிதுனத்துக்கும் மறையக்கூடாது, மிதுனத்துக்கும் மறையக்கூடாது, அதே சமயத்துல கன்னிக்கும் மறையக்கூடாது. 6 8 அந்த வீட்டுக்கு 6 8 மறையக்கூடாது. இது லக்கணத்திற்கு எந்த இடமாக வருகிறதோ அந்த இடம் கண்டிப்பாக அவங்க போய் உட்கார்ந்த இடம் வந்து அது வந்து என்ன சொல்லணும், அந்த சுயசோத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் 6ஆகவோ 8ஆகவோ வந்து விட்டால் அங்கு வந்து என்ன சொல்ல ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், அதை தீர்க்க முடியாத ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த கிரகத்தையும் புதன் காரத்துவமாகிய எந்த காரியமாக இருந்தாலும், புதன் காரகத்துவம் என்பது என்னது, செக்கு கொடுக்கறது, புரோக்கர் கமிஷனு, பிரச்சனைகள், நன்மைகள். அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து இந்த ரைட்டிங், இது செக்கில் கையெழுத்து போடுறது, புதன் காரத்துவமான அமைப்புகளில் எங்காவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டு வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட வச்சிருவான். புதனுடைய காரத்துவம் உள்ளது, செவ்வாயுடைய காரத்துவம் உள்ளது, அதற்கடுத்து சுக்கிரனுடைய காரத்துவம் உள்ளது, எல்லாத்துலயும் மாட்டி விடுவான். அதற்கடுத்து கடகம். கடகத்திற்கு 6ல் தனுசுல போய் வந்து என்ன சொன்னா சந்திரன் இருந்தாலும், கும்பத்துல போய் சந்திரன் இருந்தாலும், கும்பராசியில் போய் பிறந்திருந்தாலும், கும்பராசியில் போய் பிறந்திருந்தாலும், தனுசு ராசியில் போய் பிறந்திருந்தாலும் இவர்கள் தாயால் கஷ்டப்படுவார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தனுசு ராசியில் பிறந்த ஒரு நபர், நம்ம சொந்தப்பார பையன், அம்மாவை இளம் வயதில் இழந்து விட்டான். அம்மாவை இள வயசுல இழந்து விட்டான். அந்த 10 வயசுல இழந்துட்டான். 10 வயசுல இழந்துட்டான். அப்ப தாய் வந்து என்ன சொன்னா கடகச்சந்திரன் தனுசுல போய் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால, கடகத்துக்கு உண்டானவன் சந்திரன், அது தனுசுல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயை இழந்து விட்டான். எனக்கு கும்பராசி, சந்திரன் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா அவருடைய சுயசோத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். என்னுடைய தாய் 45 வயதில் விதவை. 4ஆம் இடம் என்பது வீடு. நல்லா வசதியான பிறகு நாம இருந்த பூர்வீக வீட்டை வந்து என்ன சொல்றான்னா நல்லபடியாக கொண்டு வந்து விடுவோம். கெட்டி கொண்டு வந்தோம். ஒரு அப்ப கிராமத்துல வந்து அப்பயே வந்து என்ன சொன்னான்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா செலவழிஞ்சிச்சு. நான் கெட்டி முடிச்சு பால் காய்ச்சினோடனே எங்க அம்மா கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த வீடு என்று சொல்லக்கூடியது இன்று வரை வந்து என்ன சொன்னா எல்லாரும் வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பாங்க. நான் விளக்கு பொருத்துறதுக்கு மாசம் 3500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு சம்பளமா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஜிபே பண்ணி விட்டேன். அப்ப 4ஆம் இடம் என்பது வீடு. அது நம்மளுடைய அதுக்கு 8ஆம் இடத்துல போய் அந்த சந்திரன் மறைந்து விட்ட தாய்க்கு வீடு கட்டி கொடுத்த பிறகு தாய் வந்து அங்க கீழே விழுந்து 3 வருஷம் படுத்திருந்து அது சுவாக ஆயிட்டு. இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்லை. விளக்கு பொருத்துறதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டு வாடகை நம்ம வாங்குவோம், கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறான். அது லக்கணத்துக்கு 5ஆம் இடம்.
5ஆம் இடம் அப்படிங்கும்போது சந்திரன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு. எப்ப குழந்தைகளுடைய கல்யாணத்தை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வந்து அதை ஜெயிக்கிறதுக்குனால அதையெல்லாம் நமக்கு ஒரு ஜோதிடத்துறைக்குள்ள இருக்கிறதுனால இத்தனையும் தெரிஞ்சிச்சு. அதனால சுய சோத்திரம் சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மேசம் விருச்சிகம், ரிஷபம் துலாமு, மிதுனம் கன்னி, கடகம் சிம்மம், தனுசு மீனம், மகரம் கும்பம், இந்த இடத்திற்குரியவர்கள் அவர்களுடைய இடத்திற்கு 6-8 மறையக்கூடாது. மறைந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு துன்பத்தை அணிவித்துக் கொண்டிருப்பீர்கள். இது ஒரு புதுவிதமான கருத்து தான். ஆனால் அனுபவிச்ச நானே சொல்றேன். என்ன சொல்றாங்க, நீங்களும் கணக்கு பண்ணினா இந்த சப்ஜெக்ட் இதோட முடியல. இந்த சப்ஜெக்ட் சுய தன்னுடைய சொந்த வீடுக்கு ஒரு அமைப்பு, அதற்கு அடுத்து சொந்த வீட்டுக்கு ஒரு அமைப்புக்கு அடுத்து உச்ச வீட்டுக்கு 6-8 மறைந்தால் என்ன செய்யும், தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு 6-8 மறைந்தால் என்ன செய்யும், தன்னுடைய நீச்ச வீட்டிற்கு 6-8 மறைந்தால் என்ன செய்யும் என்பதை தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு போட்டால்தான் உங்களுக்கு புரியும். இப்ப தன்னுடைய சுய வீட்டிற்கு 6-8 மறையக்கூடாது. மறைந்தால் என்ன செய்யும்னா தக்க சமயத்தில் அந்த கிரகத்தால் நமக்கு ஒரு உதவி கிடைக்காது. அதனால் நீங்கள் எல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்க, பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை நாம் என்ன சொன்னா தானம் பண்ணணும். அந்த கிரகத்துக்கு உண்டான வேற ஒன்றும் இல்லை, எங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுது. நவதானியங்களை வைத்து என்ன சொன்னா நம்ம சாதனை பண்ண முடியும். அப்ப நமக்கு ஒரு கிரகம் பாதகம் பண்ணுது. இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய ஒரு கிரகம் அதோடைய சொந்த வீட்டிற்கு 6-8 மறைந்திருக்கிறதா, அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா உச்ச வீட்டிற்கு என்ன சொன்னான்னா 6-8 மறைந்திருக்கிறதா, மூலத்திரிகோண வீட்டிற்கு 6-8 மறைந்திருக்கிறதா, ஒரு கிரகம் தன்னுடைய நீச வீட்டிற்கு 6-8 மறைந்திருக்கிறதா என்பதை பரிசித்து பாருங்கள். ஒரு இதுக்கு விவரம் சொல்லியாச்சு. அந்த கிரகத்திற்கு உண்டான அந்த கிரகத்தால் சில நேரங்களில் பிரயோஜனமே இருக்காம போயிடும். அப்ப அதற்குண்டான உணவுகளை தயவுசெய்து சாப்பிடாதீங்க, தானம் பண்ணுங்க. உங்களுடைய படுக்கைக்கு அடியில என்ன சொன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான தானியத்தை ஒரு கண்ணாடி பேப்பர்ல போட்டு வச்சு நீட்டா என்ன சொன்னா தலைமாட்டு கடியில வச்சிருந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு அதை டிஸ்போஸ் பண்ணுங்க. இதுதான் தீர்வு. வேற அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போலாம் சொல்ல மாட்டேன். தீர்வு நவதானியத்தை வச்சுதான். பரிசித்து பாருங்கள். ஓரளவு 1-2 தடவை படிங்க. படிச்சுட்டு என்ன சொல்லலாம்னா புரிஞ்சுக்கிடுங்க. 1-2 தடவை படித்தால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.